ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பஜ்ஜி தான் போட போகிறோம். இங்கே பாருங்கள், நான் காலிஃப்ளவரை வந்து நல்ல வெந்நீரில் மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு அந்த வெந்நீரில் கொதிக்கிற வெந்நீரில் போட்டு 2 நிமிஷம் வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு. நம்ம அந்த நீங்கள் வாழைக்காயோ இல்லை கத்திரிக்காயோ உருளைக்கிழங்கோ இந்த மாதிரி காலிஃப்ளவரோ இதெல்லாம் நீங்கள் போடும்போது அந்த மாவு வந்து அதில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் வந்து எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஷார்ட்ஸுக்கு, சமையல் வீடியோ, அதாவது சமையல் எப்பயும் போடுவேன் இல்லையா ஷார்ட்ஸு, அந்த இதை எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எண்ணெய் இங்கே கொஞ்சம் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சின்ன சட்டிங்கிறனால சீக்கிரமே காஞ்சிருச்சு. அந்த மாதிரி பக்குவத்தில் மாவு அரைச்சிக்கங்க. நேத்திக்கு அந்த மாதிரி கோயிலுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு சாயந்தர நேரம் தான் எனக்கு செட் ஆகும். ஏன்னா என்னால் இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு போட்ட பஜ்ஜி வந்து நல்லா செவந்துருச்சு. ஏன்னா நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற வடையாக இருக்கட்டும், பஜ்ஜியாக இருக்கட்டும், அப்பமாக இருக்கட்டும், அது செவந்துடும். ஏன்னா அந்த காய்ச்சலை பூராமே ஃபஸ்ட்டு போடுறது அது எடுத்துக்கும். அதனால் நீங்கள் அடுத்தடுத்து போடும்போது தான் அது செட் ஆகும். இது கொஞ்சம் செவந்து தான் போயிடுச்சு. ஆனால் காலிஃப்ளவரு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா வரும்னு நினச்சிக்கிட்டே போட்டேன். வருமா வராதா அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு நேரம் நம்மளை சொதப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நல்லா வரும் அப்படின்னு நினச்சி போடுவோம். ஆனால் அன்னைக்கு சொதப்பிடும் அந்த பதார்த்தம். எனக்கு ஏதோ அவசரத்தில் ஏனோ தானோன்னு போடுவோம். சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பொருளை போட்டு அதை இது பண்ணி போடுவோம். ஆனால் அன்னைக்கு சூப்பராக வந்திருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியும் இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பஜ்ஜி மட்டும் செவந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேற்றுக்கு நான் இஸ்கான் டெம்பிள் போயிருந்தேன். நான் கல்யாணம் பண்ணி 33 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 34 வருஷம் ஆச்சு. எனக்கே கரெக்டாக தெரியலை. 92 கல்யாணம். அதனால் டக்குன்னு செவந்தோடனே நான் அதையெல்லாம் எடுத்துட்டேன். சரி, நேற்றுக்கு வந்து ஸ்ரீராம நவமி இல்லையா, சரி நம்ம வந்து அந்த எல்லா கோயிலுக்கும் போயாச்சு. சில கோயில் போகாத கோயில் இருக்கும் இல்லையா, நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இஸ்கான் டெம்பிள் வந்து நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கும். பொதுவாகவே இஸ்கான் டெம்பிளில் வந்து நான் பெங்களூரில் போயிருக்கேன். இங்கே வந்து திருப்பாலையில் வந்து இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நேத்திக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி ஓகே, நம்ம வந்து நேராக கிருஷ்ணன் கோயிலுக்கே போயிடுவோம், ராமர் கோயிலுக்கு. அங்கே வந்து எல்லா பஜனை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து நேத்திக்கு போனேன். அந்த முக்கியமான நாள் என்ன நாள்னு சொல்லிட்டு நான் அந்த நாள் வரும்போது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ அந்த பஜ்ஜியெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப ஒரு 4 பஜ்ஜி போடுவோம் அப்படின்ட்டு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்ன மார்க்கெட்டுக்கு போய் 1.5 மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கைவலி, அப்புறம் இந்த கழுத்து வலி எல்லாமே, பேக் பெயின்லாம் வந்தனால நான் ரொம்ப போகிறதில்ல. ஏன்னா நம்ம போயிட்டு வர்றதுக்கும் அதாவது போயிட்டு வர்றதுன்னா தூக்கிட்டு வந்து நம்ம சிரமப்படுறத விட இங்கே நம்ம இந்த ஆன்லைன்லேயே போட்டுக்கலாம் சொல்லிட்டு நான் போட்டு வாங்குவேன். ஆனால் அது என்னென்னா 75% காய்கறி இருக்கும், 25% காய் மட்டும் இருக்காது. ஆனால் எனக்கு வந்து அது ரிட்டன் போட தெரியாது. போட மட்டும்தான் தெரியும், ஆனால் ரிட்டன் போட தெரியாது. இப்போ நல்லா இல்லைன்னா ரிட்டன் போட்டு அந்த பைசா வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு தெரியாது. சரி ஓகே, நம்ம நேற்றுக்கு வந்து அங்கே போயிட்டு வந்தனால நான் மார்க்கெட்லேயே இறங்கிட்டேன். இறங்கின உடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் அப்படியே கண்ணை பறிச்சது. சில காய்கறிகள் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோன்னே நமக்கு இதை செஞ்சு உடனே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நேத்தி காலிஃப்ளவர் அப்படி சூப்பராக இருந்தது. 20 ரூபாயோ 30 ரூபாயோ தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இந்த உடைக்கும்போது அப்படிம்பேன், ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தானே எடுத்தேன். அதனால் அப்படியே கொதிக்க இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருந்ததுன்னு. நம்ம மாவு கரைக்கிறது தான் பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி எதுவும் இல்லை. கரெக்டான மாவு போட்டு கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து அடுத்து நான் போடும்போது கரெக்டான இதில் வச்சு எண்ணெய் காய்ச்சல் வச்சு போட்டேன். இப்போ பாருங்கள், இது நின்று வேகும்போது என்னென்னா உள்ளேயும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும், வெளியிலையும் மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். நம்ம எண்ணெய் காய்ச்சலோடு போட்டோன்னா வெளியில் செவந்திருக்கும், உள்ளே உங்களுக்கு வேக்காடு இருக்காது. ஆனால் அது நல்லா வந்துச்சு. அந்த ஒரு பஜ்ஜி மட்டும்தான் கொஞ்சம் நிறம் மாறி இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது இல்லை, நாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டதை ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, முறுக்கெல்லாம் போடும்போது அரை வேக்காடு எடுத்து வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 50 முறுக்கு பெரிய சட்டில் போடுறோன்னா அதை பாதி வேக்காடு வந்தோன்னே நாங்கள் எடுத்து வச்சுருவோம். திரும்ப ஒரு 50 முறுக்கு போட்டு வெந்தோடனே, அதாவது பாதி வேக்காடு வந்தோடனே இதையும் போட்டு எடுப்போம். அப்படிங்கும்போது அது ஒரே மாதிரி பொன்னிறமாக வரும். அப்போ அந்த முறுக்கை பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ ஆசாசியாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது நமக்கு டைமிங்கும் மிச்சம். அதனால் நாங்கள் அப்படி தான் எடுப்போம்.
அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலம்பரை சாப்பிடவே மாட்டேன். சாப்பிட மாட்டேன்னா குழந்தைங்கலாம் சத்தம் போடுவாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது என்னமோ எனக்கு காலையில் சாப்பிட்ற பழக்கமே இன்னும் வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 தரம் காப்பி குடிச்சிருவேன். ஏதாவது ஒரு பழங்கள் இருந்ததுன்னா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மத்தியானம் சமைச்ச உடனே சுட சுட சாப்பிட்றணும். எனக்கு சூடாக சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதனால் குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். மருமக பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும். இன்னும் பாருங்கள், அடுத்து பேரம்பேத்தியெல்லாம் வந்து அவ்வா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா உண்மையிலேயே என் கையும் காலும் உடம்பு என்ன உடம்பு முடியலனாலும் எனக்கு நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த தலைவலி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், வந்தால் எழுந்திரிக்கவே முடியாது. மற்றபடி வயிற்று வலியோ எதுனா கூட நான் எந்திரிச்சு இது பண்ணிடுவேன். இப்போ அடுத்த போட்ட பஜ்ஜி வந்து இங்கே பாருங்கள், எப்படி நான் தொட்ட உடனே அப்படி மொறுன்னு இருக்குது. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறனால உங்களுக்கு அது தெரியாது இல்லையா, ஆனால் அப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் கேசரியோ இல்லை எதுனாலும் ஏன் கம்மியாக செய்கிறேன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி மாதிரிலாம் எண்ணெய் பதார்த்தமோ இல்லை ஸ்வீட்டோ எதுவுமே நான் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகிறனால ஜீரண சக்தி ஆக மாட்டேங்குது. அதனால நான் கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியே நீங்களும் காலிஃப்ளவர் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் பையன் சாப்பிட வந்துட்டார், அதனால் நான் போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.